கபில் தேவ் டெய்லி அவர் கோச்சிங் கேம்பில் இருப்பார். நான் டெல்லியில் பண்ணேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அங்கே வந்து சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ஜூனியர். அப்போ சச்சின் இங்கே ஒரு நெட்டில் இங்கே ஆடுறோம், இங்கே சச்சின் இங்கே ஆடிட்டு இருப்போம். சின்ன பையன் சுருட்ட முடியும் வெள்ள வெளியேனா. அப்போ என்னன்னா எங்கள் எல்லாரோட அட்டென்ஷன் அவர் மேலே தான் இருக்கும். அப்போ வந்து ஆடினா சத்தம் மட்டும் தான் கேட்கும், டாக் டாக் டாக். மற்ற பேர் ஆடினா கூட மிஸ் பண்ணால் நெட்டில் போகும், நெட்டில் போய் தொப்பு நடி. இதில் டாக் டாக்குன்னு யாரா எல்லா பால் அடிக்கிறாடா அவன். அப்புறம் கவிதை அப்படின்னா அவர் அங்கேருந்து கவிதைப்பா ஃப்யூச்சர் இந்த பையன் நல்லா வரும் அப்படி அப்போ நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படின்னா நான் பெங்களூர்லேருந்து ஒருத்தன், ஆந்திரா, இந்த 5 ஸ்டேட் ஒன்றா இருக்கும். பயங்கர ஒத்துமையாக இருக்கும். இப்பவும் ஒத்துமையாக தான் இருக்காங்க எல்லாரும். உட்டனி எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. எல்லாம் நம்ம நண்பர்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அங்கே வந்து என்னென்னா நார்த் பசங்க என்ன பண்ணுவானுங்க, மெத்ராசி மெத்ராசி, நானும் மெத்ராசி தான், பெங்களூருக்காரனும் மெத்ராசி, கர்நாடகாக்காரனும் எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சது ஒரே வார்த்தை மெத்ராசி. அவங்க சொன்னான், டே விட்றா விட்றா. அவன் தெலுங்கார சொல்லுவான், டே இவன்னா என்னடா ஆக்ட் பண்ணுறான், வந்து பாடுறான் எங்கள் என்டிஆர். அது இந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். அவன் சஞ்சீவ் தர்மேந்திரா ஷோலாம் இப்போ பயங்கர ஃபேமஸ். ஷோலைக்கு அப்புறம் நான் சொல்கிறது ஜாந்தி. அதுக்கப்புறம் அப்போ கமல் சாரோட பீரியட், கமல் ரஜினி பீரியட். அப்போ ரஜினிகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ரஜினியா மராத்தியா அப்படின்வான் அவங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு பேசுது. பட் அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இவனுங்களோட பேச்சக்கூடாது கேம் ஸ்லோவாக பயத்தை காமிச்சோம். போலிங் நெட்டுக்குள்ளே நம்ம போட்டாலே வந்து ஏற்றுறான்டா அவன் வேணுன்ட்டு. அதாவது எப்படின்னா அவனுக்கு போலிங் நார்மலாக இப்படி போடுறது ஒன்று இருக்குது. நீ இப்படி பேட்டிங் ஆடுறேன்னா இந்த இடத்துக்கு போட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு போட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஸ்பீடாக பொங்கணும், மூச்சிட முடியாது. அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான்.